ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் விலாக்ஸ். இப்போ 2 டேஸ் முன்னாடி நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து திருவிழா போட்டிருந்தாங்க. திருவிழாக்காக தான் போயிருந்தேன். வீக் டேஸில் வந்ததுனால பிள்ளைங்களை யாரையும் கூட்டிகிட்டு போகல. வெங்கியுக்கும் காலேஜ் இருந்தது. ஸோ நான் மட்டும்தான் போயிருந்தேன். நான் வந்து திருவிழா அன்னைக்கு மொதல் நாள் மதியமே ஊருக்கு போயிட்டேன். நைட்டும் வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே போயிருந்தேன். நான் பெரியாண்டிச்சி சாமின்னு சொல்லுவாங்க, படுத்திருக்கோம் இல்லையா, அந்த சாமி தான். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து 2 குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா இருந்தால் வீரங்கய்யனார் கோவிலில் போய் மொட்டை அடிப்பாங்க. பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதா இருந்தால் இந்த பெரியாண்டிச்சி சாமி கோவிலில் தான் மொட்டை அடிப்பாங்க. இந்த வழக்கம் வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே இருக்குது. என்னோட அப்பாவோட அம்மா இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பொண்ணு குழந்தை பிறந்ததுன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு பெரியாண்டிச்சி சாமி கோவிலுக்கு தான் போவாங்க. இந்த சாமி செய்யறதுக்கு வந்து மேல்மலையனூர்லேருந்து மண் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு சாமி செய்ய ஆரம்பிப்பாங்க. சாமி சிலை வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. இதை செய்யறதுக்கெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த லட்சணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சாமி சிலையில் வந்து அந்த லட்சணம் கண்டிப்பாக முகத்தில் இருக்கணும் அப்படின்னுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது. கண் திறக்கிறது வந்து விடிகாலத்தில் தான் கண் திறப்பாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சாரீ போட்டு மூடி தான் வச்சுருந்தாங்க. இந்த அக்னி குண்டம்லாம் வந்து காலையில் நடந்தது. இந்த சாமி சிலை செய்யறதுக்கு ஊரில் இருக்கவங்க அவங்கவுங்களால முடிஞ்ச ருப்பீஸை கொடுத்துருக்காங்க. இந்த விசேஷத்தை வந்து அண்ணன் தம்பிங்க, பங்காளிங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து என்னோடய அம்மா ஊர் எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூருக்கு பக்கத்தில் கூடமல்லைன்னு ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தது, படித்தது எல்லாமே அங்கே தான் இப்போ இந்த திருவிழாவும் நடக்குது. கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிடுறது, பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த 2 டேஸ் வந்து எனக்கு டைம் போனதே தெரியல. காலையில் ஒரு 10:30க்கு மேலே தான் கும்பாபிஷேகம் பண்ணி மேலே இருந்து தண்ணி தெளிக்கிறதெல்லாம் நடக்க போகுது. ஸோ காலையில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 9:30க்கு மேலே தான் அங்கே எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. மொதல் நாள் நைட்டு வந்து அங்கே கோவில்லே நிறைய பேர் இருந்தாங்க. தூங்காமல் கூட நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சமையல் பண்ணுறதுமே, காய் கட் பண்ணுறது, மற்ற வேலைகள் எல்லாமே தூங்காமல் விடிய விடிய சமையல் வேலைகளும் நடந்துட்டு இருந்தது. என்னோட அம்மாவுக்கு வந்து 2 அக்காங்க இருக்காங்க, ஒரு அண்ணா இருக்காங்க. என்னோட பெரிய பெரியம்மா, சின்ன பெரியம்மா 2 பேத்தையுமே நீங்கள் இந்த ஃப்ரேமில் பார்க்கலாம். 3 அக்கா தங்கச்சிங்களும் எல்லாம் ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. என்னோட மாமாவும் திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க. மேலே வந்து இப்போ தண்ணி ஊற்றுறாங்க. இந்த தண்ணி தான் நம்ம மேலே பட்டுதுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு வந்து அதுலேயும் பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க. விழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே அன்னதான சாப்பாடும் போட்டாங்க. வெஜிடபிள் பிரியாணியும், சக்கரை பொங்கலும், அப்புறம் வந்து வெள்ளை சுண்டல் தாளிச்சதும் செஞ்சுருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 12 மணிக்கெல்லாம் அங்கே கோவிலில் எல்லா விசேஷமும் முடிஞ்சது. எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோவில் இருக்குது. அதனால் எல்லோரும் நடந்து போயிட்டு நடந்து வந்தாச்சு. விசேஷம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நமக்கு நல்லா நம்மளையே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து சொந்த பந்தங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் 48 நாள்லையோ இல்லை வந்து 24 நாள்லையோ, அதாவது ஒரு மண்டலம் இல்லை அரை மண்டலத்துலேயோ மறுபடியும் பொங்கல் வைக்கிற விசேஷம் வரும். அதுவும் சீக்கிரமாக வைப்பாங்க. ஆனால் டேட் இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விலாகில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி போட போகிற வீடியோஸும் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போடணுங்கிறது எங்கள் ஊரில் நிறைய பேர்த்தோட ரெக்வெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.